أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إنا فتحنا لك فتحا مبينا الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته بالخير إلى يوم الدين عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவை மன மெய் மொழி ஆத்மாவால் வணங்கி பணிந்து நற்குணத்தின் தாயகம் நானிலத்தின் நாயகம் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அவர்கள் தம் உத்தம குடும்பத்தினர்களையும் அன்னாரின் வழிச்சோற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபஅத் தாபியின்கள் யுக யுகாந்தரம் முடிவு காலமெல்லாம் தோன்றக்கூடிய எண்ணற்ற வலிமார்களையும் மெய்நிலை கொண்ட ஞானி முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தானு துஆ செய்பவனாக உங்கள் முன் இந்த சிறினை உரையை தொக்குகிறேன். சங்கையும் கண்ணியம் மிகுந்த இப்பள்ளியின் இமாம் அவர்களே, மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, இந்த பள்ளியின் நிர்வாகத்தை சார்ந்த நிர்வாகிகளே, மெய்யன்பர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தக்கூடிய நிர்வாக பெருமக்களே, ஜமாஅத்தை உலமாவை சார்ந்த நன்மக்களே, ஆலிம் பெருந்தகையினர்களே, மூத்த முன்னோடிகளே, முனைவர்களே, இன்ஷா அல்லாஹு தஆலா தொடர் சொற்பொழிவின் கீழ் எனக்கு அல்லாஹ் உங்களோடு உரையாடுவதற்கு உறவாடுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. சங்கை மிகுந்த பெருமக்களே, இந்த புனிதமான மாதத்தில் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த இந்த தினத்தை கொண்டாடும் விதமாக அன்னவர்களுடைய பல சிறப்புக்களை, வாழ்வியலை, யதார்த்தமான உண்மைகளை, தன்மைகளை நாம் பேசி நம்முடைய வாழ்வியலாக ஆக்கிக் கொள்வது அன்னாரை ஹயாத்துன் நபி என்பதற்கு ஒரு ஆழிய சான்றாக இருக்கிறது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய இந்த மீலாது ஷரீஃபை நாம் கொண்டாடுகிறோம். சுன்னத் ஜமாஅத்தினுடைய கோட்பாடின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த பெருமக்கள் யார் என்று நீங்கள் ஒரு சிறிய ஊமானத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கருத்தை பதிவு செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தை சார்ந்த பெருமக்கள் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு சில அடிப்படை கொள்கைகள், சட்டங்கள் இருக்கிறது. 4 மதுபுகளில் ஏதேனும் ஒரு மதுஹபை சார்ந்து வாழ வேண்டும். அவை மாத்திரமல்ல, சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்ன என்று நமக்கு வகுத்து தந்த அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாத்துர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் நமக்கு கோடிட்டு காட்டிய அந்த சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய பெருமக்கள் தான் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தை சார்ந்த பெருமக்கள் என்று சொல்வார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஜீவிய காலத்தில் அதிகமாக திக்ர் செய்த ஒரு வார்த்தை, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். நித்திய ஜீவனே அல்லாஹ்வே, நீ நித்திய ஜீவன், நீ தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று துஆ கேட்டார்கள் அல்லவா? அந்த நீக்க மர அந்த துஆவை கலந்து விட்டதின் காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய பாக்கியத்தை கொடுத்தான். இதற்கு சில ஊமானத்தை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எந்த நபிமார்களுக்கும், எந்த குடும்பத்தார்களுக்கும், எந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் கொடுக்கப்படாத 7 தனிச்சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்தான். 7 தனிச்சிறப்புகளை கொடுத்தான். ஃபஇன்னி மின்ஹும் மின் குரைஷ், உலகத்தில் தோன்றிய குலத்தில் உயர்ந்த குலமாக இருக்கக்கூடிய குரைஷ் என்கின்ற கோத்திரத்தில் அல்லாஹ் என்னை பிறக்க செய்தான். 1. 2, இன்ன நுபுவத ஃபீஹிம், அந்த குரைஷி குடும்பத்தில் அல்லாஹ் நபியாக என்னை அனுப்பினான். 2வது சிறப்பு. 3, அல் ஹிஜாபத்து ஃபீஹிம், கஅபத்துல்லாவிற்கு திரை இடுவதில், போர்வை போர்த்துவதில் என்னே அல்லாஹ் முதலாக ஆக்கி தந்தான். 3. 4வது, இன்ன சகாயா ஃபீஹிம், கஅபத்துல்லாவை நோக்கி எந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் வருகிறார்களோ அந்த மக்களுக்கு தாகம் புகட்டக்கூடிய, தண்ணீர் புகட்டக்கூடிய பாக்கியத்தை அந்த குறைஷி குடும்பத்தை சார்ந்த பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். 4. 5வது, நஸ்ருல்லாஹி தஆலா அலா ஃபீல், யானை யுத்தம் என்று யானை படையை கொண்ட ஆபிரகாம் கஅபத்துல்லாவை அழிக்க வந்த பொழுது அல்லாஹ் அந்த குடும்பத்தாருக்கு உதவி செய்தான். 6வது, வ அப்துல்லாஹி அஷரும் மின்னி, அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 10 வருடத்திற்கு முன்னால் யாருமே அல்லாஹ்வை வணங்கவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 10 வருடத்திற்கு முன்னால் யாரும் அல்லாஹ்வை வணங்கவில்லை. அல்லாஹ்வை வணங்கிய பெருமக்கள் யார் தெரியுமா? குறைஷ் குலத்தை சார்ந்த பெருமக்கள். 10 வருட காலம் நான் அதிலும் சார்ந்தவன் அப்துல்லாஹி வ அப்துல்லா என்று தன்னை சொல்லி காட்டுகிறார்கள். நாம் ஒரு கருத்தை சொல்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அப்துல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய மொழிபெயர்க்கின்ற பொழுது மிக கவனமாக மொழிபெயர்க்க வேண்டியிருக்கிறது. சுன்னஜமாஅத்தை சார்ந்த பெருமக்கள் ரசூலுல்லாவை அல்லாஹுடைய அடிமை என்று சொல்ல மாட்டார்கள், அடியார் என்று சொல்வார்கள். வார்த்தையினுடைய கருத்தினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய பெருமக்களாக இருந்தார்கள். நான் இருக்கிறேன் அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை. அல்லாஹ் என்ன நாடினானோ அந்த இலக்கணத்தின் கீழ் வாழக்கூடிய அடிமை நான். ஆனால் அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்கிறான், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மாத்திரமே நீங்கள் நாடிய விதத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னுடைய நேசத்திற்குரிய அடியார் மாத்திரமல்ல, நான் உங்களை நேசித்தேன், நீங்களும் என்னை நேசித்தீர்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அந்த அப்துல்லா என்கின்ற வார்த்தைக்கு அவர்கள் அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லக்கூடாது, அல்லாஹுடைய அன்பை பெற்ற அடியார் என்று சொல்ல வேண்டும் என்று மார்க்க விற்பனர் நமக்கு கருத்தை தருகிறார்கள். இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடும்பத்தால் 7 தனிச்சிறப்புகள் இருக்கிறது. அந்த யா ஹய்யு யா கய்யூம் என்கின்ற வார்த்தையில் நீக்க மர கலந்து விட்டதின் காரணத்தினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபிய பெருமக்களை பார்த்து உறவாடுகிறார்கள். இந்த ஹதீஸினுடைய கிட்டத்தட்ட ஒரு 5 ஹதீஸுகள் இப்னு ஹிப்பான், இப்னு அசாக்கிர், சுனனே அபு தாவூத், இப்படி நிறைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்ன ஐயாமி அஃலல், நாட்களில் மிகச் சிறந்த நாட்களாக இருக்கக்கூடிய யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் என்னின் மீது அக்ஸிரு ஸலாத், என்னின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஸலவாத்தினுடைய ஆயத்து அருளப்பட்ட அந்த காலத்தினுடைய அந்த ஆயத்து அருளப்பட்ட அந்த நேரத்தை பற்றி இமாம்கள் விற்பனர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனில் 6666 ஆயத்துக்களில் யா ஐயுஹன்னாஸ் என்று ஆயத்துக்கள் வரும். கிட்டத்தட்ட குர்ஆனில் 33 அல்லது 36 இடங்களில் வருகிறது. யா ஐயுஹல்லதீன ஆமனு என்கின்ற அந்த ஆயத் 86 தடவைகள் வருகிறது. எங்கெல்லாம் அல்லாஹ் யா ஐயுஹன்னாஸ் என்று சொல்கிறானோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தனது 40வது வயதில் நபித்துவம் கொடுக்கப்பட்டு 52 அல்லது 53 வயது வரை 12 வருட காலங்கள் மக்காவில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த மக்காவில் வாழப்பட்ட அந்த நேரத்தில் அருளப்பட்ட அந்த ஆயத்துக்கள் யா ஐயுஹன்னாஸ் என்றே தொடங்கும். யா ஐயுஹன்னாஸ் என்றால் அந்த மக்களை பார்த்து, மக்களே நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது, இன்னபிற பாவத்தை செய்யக்கூடாது என்ற ஆயத்து வருகிறது.
யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற ஆயத்தெல்லாம் எங்கே அருளப்படுகிறதோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு சென்ற பின்னர் அந்த ஹிஜ்ரத்தில் அந்த அன்சாரி சஹாபிய பெருமக்கள் ரசூலுல்லாவை அன்போடு அரவணைத்து கொண்ட பொழுது அருளப்பட்ட ஆயத்துக்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அருளப்படுகிறது. கிட்டத்தட்ட 86 ஆயத்துக்கள் அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கின்ற பொழுது இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்வும் வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கிறது. இந்த ஆயத்தினுடைய பிரிவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்று அந்த மதீனாவில் வாழக்கூடிய அந்த நாட்களில் அன்சாரிய சஹாபிய பெருமக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறானியத்தான முகத்தை உற்று நோக்கி கொண்டே இருப்பார்கள். பகலாக இருந்தாலும் சரி, மற்ற நேரங்களாக இருந்தாலும் சரி. இஷா வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஒரு கவலை இருக்கும். இஷா ரசூலுல்லாஹ் தொலை வச்சுட்டாங்க, வீட்டுக்கு போயிருவாங்க. ஃபஜ்ர் வரை அவருடைய திருமுகத்தை பார்க்க முடியாத என்கின்ற ஏக்கம் இருந்தது. அல்லாஹ்வுடைய நூரை தாங்கிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை பார்ப்பது இபாதத்து. அந்த இபாதத் இஷாவிற்கு பின்னால் ஃபஜ்ர் வரை நமக்கு தடுக்கப்படுகிறதே என்று ஏக்கம் வந்த பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை அருளினான். நீங்க எப்படி ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொன்னால் அந்த ஸலவாத்து சொல்வது அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொன்ன பொழுது அந்த மக்களுக்கு அந்த கவலை எல்லாம் நீங்கியது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் ஆன்மீக தொடர்பு என்பது 5 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்வது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாட்களில் சிறந்த நாட்களாக இருக்கக்கூடிய யௌமுல் ஜும்ஆவில் எனக்கு அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். அப்ப சஹாபிய பெருமக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஹயாத்தோடு எங்களோடு இருக்கிறீங்க, வஃபாத்திற்கு பின்னால் நாங்க சொல்ற ஸலவாத்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? நபிமொழி அடுக்கடுக்காக விவரம் தருகிறது. நபிமொழி அடுக்கடுக்காக விவரம் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ஹர்ரமல் அருள பூமிக்கு ஹராமாக்கி இருக்கிறான் அன் தஅகுல அஜ்சாதல் அன்பியா நபிமார்களுடைய உடம்பை வஃபாத்திற்கு பின்னால் தின்பதை மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். நபியுல்லாஹு ஹய்யுன் நபிமார்கள் மரணித்த பின்னர் கபிரில் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், யுர்ஸக் ரிஸ்க் கொடுக்கப்படுகிறார்கள். இன்னொரு நபி மொழி சொல்லும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு ஹிப்பான் இந்த ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ஹல் லா தஅகுலுல் அர்ல மண் தின்பதை ஹராமாக்கி இருக்கிறான். இல்லா கல்லம ரூஹுல் குதுஸ் ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் என்பவர் எந்த நபிமார்களோடு பேசினார்களோ, எந்த நபிமார்களெல்லாம் உரையாடினார்களோ, வகையை பெற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களுடைய உடம்பை ஹராமாக்கி இருக்கிறான். ரூஹுல் குதுஸ் என்கின்ற ஜிப்ரீல் வகையை கொண்டு வந்ததின் காரணத்தினால். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ரசூல் சையதுல் அன்பியா இல்லையா? அப்ப எப்படி அவருடைய கபருக்கு உள்ளே மண் தின்கும் என்கின்ற செய்தியை தந்துவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் என்னின் மீது ஸலவாத்து சொன்னால் உங்களுடைய ஸலவாத்தை அல்லாஹ் எனக்கு எத்தி வைக்கிறான். 2 விதமாக. ஒன்று மலக்குகளை கொண்டு, ஒன்று மலக்குகளை கொண்டு. மலக்குகள் எப்படி எத்தி வைப்பார்கள்? இன்ன ஸலாத்த மஅரூலத்தன் அலைய மலக்கை கொண்டு அல்லாஹ் எனக்கு எத்தி வைக்கிறான். இது சாதாரண மனிதன் சொல்லக்கூடிய ஸலவாத்து. சாதாரண மனிதன் தொழுது முகஸ்துதிக்காக தொழுதால் அவனுடைய தொழுகை நாளே கியாம நாளில் முகத்துக்கு நேரே தூக்கி வீசப்படும். ஆனால் அதே மூமினான அடியான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து முகஸ்துதிக்காக சொன்னால் அல்லாஹ் அதை மறுப்பதில்லை, அதை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப ஒரு அடியான் முகஸ்துதியாக சொல்கின்ற பொழுது அந்த ஸலவாத்தை மலக்குகள் எத்தி வைக்கிறார்கள். ஆனால் அளப்பெரிய அன்பு கொண்டு நீங்கள் ஸலவாத் சொல்கின்ற பொழுது உங்கள் ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் தன் காதால் கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? இன்னானுடைய மகன் இன்னான் ஸலவாத்து சொல்கிறான். நான் ஸலாத்து சொல்றேன், என் பேர் சொல்லப்பட்டு எங்க அத்தா பேர் சொல்லப்படுகிறது. அப்ப ஸலவாத் சொல்கின்ற பொழுது 2 துவா கிடைக்கும் இல்லையா? நமக்கும் கிடைக்கி அத்தாவுக்கும் கிடைக்கும். ஆகவேதான் இமாம்கள் சொல்வார்கள், எந்த அடியான் ஸலவாத் சொல்கிறானோ அந்த ஸலவாத்துடைய முஹப்பத் அதிகமாக அதிகமாக அல்லாஹ் 7 தலைமுறையை அல்லாஹ் காஃபிராக மன்னிக்க செய்ய மாட்டான் என்று சொல்கிறார்கள். ஒரு அடியான் ஸலவாத்தை முஹப்பத்தோடு சொன்னால் அவனுடைய கான்தானில் வரக்கூடிய 7 தலைமுறையை அல்லாஹ் காஃபிராக மன்னிக்க மாட்டான், மூமினாக மன்னிக்க செய்வான் என்கிற பாக்கியம் கிடைக்கும் என்றால் நீங்கள் அந்த ஸலவாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னொரு நபிமொழி சொல்லும், ஒரு அடியான் என்னின் மீது ஸலவாத்து சொன்னால் ஃபஇன்ன ஸலாத்த மஅரூதத்தன் அலைய, அந்த ஸலவாத்து என்னின் பக்கம் எத்தி வைக்கப்படுகிறது. இல்லா ரத்தல்லாஹு அலா ரூஹி, என்னுடைய ரூஹை அல்லாஹ் திருப்பி கொடுத்தே தவிர. இந்த நபி மொழிக்கு நம்ம கொஞ்சம் வகாபியா போய் நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணிடக்கூடாது, அங்க குஃப்ரியத்து வந்துடும். கண்ணியத்தோடு மொழிபெயர்க்கணும். ஒரு அடியான ரூஹ வாங்கி வாங்கி அல்லாஹ் திருப்பி கொடுத்தா வேதனையமா இருக்கு அல்லதா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஸலவாத்து சொன்னா என் ரூஹ திருப்பி கொடுக்கப்படுது, அந்த ஸலவாத்தை நான் உணர்கிறேன், பதில் சொல்கிறேன், துஆ செய்கிறேன் சொல்கிறாங்க. அப்போ ரூஹை எடுத்து திருப்பி வாங்குகின்ற பொழுது வேதனை இருக்கும் இல்லையா? ஒரு அடியான் மரணிக்கின்ற பொழுது, அவன் ரூஹ வாங்கப்படுகின்ற பொழுது, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு ஜீவராசியோ அந்த தோலை உரித்தால் என்ன வேதனை இருக்குமோ அதை விட பன்மடங்கு வேதனை இருக்கும் மார்க்கம் சொல்கிறது. ஹதீஸும் நமக்கு விளக்கம் தருகிறது. ஆகவேதான் மனிதனுக்கு ரூஹு வாங்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தலையில் இருந்து வாங்கிறது இல்லை, காலில் இருந்து வாங்குகிறான். ஏன்? அந்த வேதனை தாங்க முடியாம வெளியே எஞ்சி ஓடிடக்கூடாது. முதலில் காலில் வாங்கினால் அவன் நடக்கக்கூடிய அந்த காலிலிருந்து வாங்கப்படுகின்ற பொழுது அப்படியே படுத்துக் கொள்வான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹு வாங்கப்படுகிறது, மலக்குல் மௌத் வாங்குகிறார். வந்து சலாம் சொல்லி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்க ரூஹு வாங்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹு வாங்கப்பட்டது. இமாம்கள் எழுதுவாங்க, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். ரசூலுல்லாஹ் ஆன்மாவில் கட்டுப்படுகிறார்கள். அல்லாஹ் மரணத்தை கொடுத்தான். அந்த ஹதீஸினுடைய அந்த குர்ஆனுடைய விளக்கத்தில் சொல்லுவாங்க, மரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முத்தமிட விரும்பியது என்று சொல்கிறார்கள். சரி, அல்லாஹ் ரூஹ வாங்கிட்டான். ஒரு ஆயத்து சொல்லும், யா அய்யத்துஹன் நஃப்ஸ் முத்மஇன்ன துர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஃபில் ஜன்னah. யா அய்யத்துஹன் நஃப்ஸ், அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஆன்மாவே. அந்த ரூஹ வாங்குகின்ற பொழுது அல்லாஹ் அறைகூவல் விடுக்கிறான். யா அய்யத்துஹன் நஃப்ஸ், என்னின் பக்கம் அழைக்கப்படுகின்ற ஆன்மாவே. முத்மஇன்ன துர்ஜிஇ, என்னின் பக்கம் நீ திரும்பி வா. ராலியத்தன் மர்லியா, நான் உன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த நிலைமை எப்போ இருக்கும்? மூமினாக இருந்தால் மாத்திரம் இருக்கும், காஃபிருக்கு இருக்காது. ராலியத்தன் மர்லியா, அந்த ரூஹு வாங்கப்பட்டவுடன் ஃபதுகுலி ஃபீ இபாதி, நீ நல்லடியாராக இருந்தால் நல்லடியாரோடு சேர்ந்து கொள், வதுகுலி ஜன்னதி, அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லப்படும் ஆன்மாவுக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மா வாங்கப்பட்டவுடன் அந்த ஆன்மாவுக்கு அல்லாஹ் சொன்னான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹே, நீ எங்கே இருப்பதற்கு விரும்புகிறாயோ அங்கே இருந்துகொள். சொர்க்கத்துக்கு போச்சு, அரிசிக்கு போச்சு, எல்லா பக்கம் போச்சு அந்த ரூஹு. மீண்டும் அல்லாஹ்விடத்தில் சொன்னது, யா அல்லாஹ், என்னை நீ தங்குவதற்கு தகுதியான இடத்தை தேர்வு செய்ய சொன்னாய். சொர்க்கமும் தகுதி அல்ல, உன் அரிசும் தகுதி அல்ல. எந்த உடம்பில் என்னை நீ வைத்திருந்தாயோ அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலே நான் இருப்பதற்கு விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அங்கே அது தரிபட்டு கொண்டது என்று மார்க்கம் சொல்கிறது. அப்ப நீங்கள் சலாம் சொல்கின்ற பொழுது சதாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் உடம்பில் இருக்கிறது. நீங்கள் சலாம் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு பதில் சொல்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். இதை விட பெரிய பாக்கியம் என்று இருக்கிறது. யோசித்து பாருங்களேன். அவை மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் ஹயாத்துன் நபி என்கின்றதுக்கு ஆதாரம் நிறைய இருக்கிறது. என்ன என்று கேட்கிறீர்களா? நபிமொழியினுடைய தொகுப்பில் சொல்கிறார்கள், அல்லாஹ் கனவில் 2 உருவத்தை வருவதை தடை செய்திருக்கிறான். ஒன்று கஅபத்துல்லா, ஒன்று ரசூலுல்லாஹ். 2 உருவத்தில் ஷைத்தான் வரமாட்டான். மன் ரஆனி, யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ, ஃபக்கத் ரஅல் ஹக்க, என்னையே பார்க்கிறார். லா யதமஸல் பிஹி ஷைத்தான், என் உருவத்தில் ஷைத்தான் வரமாட்டான் என்று சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய பாக்கியம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கும் பாக்கியத்தை பெற்றுவிட்டால் அது மிகப்பெரிய பாக்கியம். அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. நாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், மரணிக்கின்ற பொழுது அவர்கள் மீது அன்பு கொண்டு ஸலவாத்து சொல்லி எப்படியாவது அவர்களை கனவில் பார்த்துவிட வேண்டும். எந்த அடியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் பார்க்கிறானோ அவனுடைய உடம்பை அல்லாஹ் நரகத்திற்கு ஹராமாக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அடியானுடைய தக்குவா இபாதத்து கூட கூட ஃபகத் ரஅல் யக்லா கபிலல் மௌத்,
ரசூல்லாவை தன் மரணத்திற்கு முன்னால் நினைவில் பார்ப்பான் என்று ரசூல்லா சொல்றாங்க, நான் சொல்லல. அப்ப ரசூல் சொல்றாங்க, மன் ரஆனி, யார் என்னை கனவில் பார்க்கிறானோ, ஃபக்கத் ரஅல் ஹக்க, ஒரு பாக்கியம் கிடைத்தால் வஃபில் யக்லா, நினைவிலும் பார்ப்பான். நினைவில் பார்த்த பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய உமானத்தை என்னால் சொல்ல முடியும். நேரத்தை கருதி சில உமானங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜீவியத்தோடு இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜீவியத்தோடு இருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி கனவில் பார்ப்பார்கள். ஒரு நாள் கனவில் பார்க்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீற்றிருக்கிறார்கள். சுத்தி நிறைய சஹாபிய பெருமக்களும் வீற்றிருக்கிறார்கள். கடைக்கோடியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீற்றிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் அன்பளிப்பாக ஒரு பெரிய பாத்திரத்தில் பேரித்தங்கனி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து எல்லா மக்களுக்கும் கொடுக்க சொல்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒன்று கொடுத்து வராங்க. ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒன்று கொடுத்து வராங்க. இவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. பேரித்தங்கனியை சாப்பிடுகிறார்கள். கனவில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, கனவு கலைகிறது, விழித்து பார்க்கிறார்கள். கனவில் பேரித்தங்கனியை சுவைத்தார்கள் அல்லவா, அதே சுவை விழிப்பிலும் தன் வாயில் உணரப்படுகிறது. ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. பள்ளி வாயிலை நோக்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக இருந்து ஃபஜ்ர் தொழுகை நடத்தப்படுகிறது. ஃபஜ்ர் தொழுகை நிறைவுக்கு வந்த பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சமூகத்திற்கு ஒரு பாத்திரத்தில் பேரித்தங்கனி அன்பளிப்பாக வருகிறது. அந்த கூட்டத்திலும் நினைவில் அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள். பேரித்தங்கனி எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். அலி அவர்களும் வாங்கி சாப்பிடுகிறார்கள். கனவில் எந்த பேரித்தங்கனியை சாப்பிட்டு எந்த சுவையை உணர்ந்தார்களோ அதே பேரித்தங்கனியை நினைவிலும் உமர் அவர்கள் கொடுக்கிறார்கள், வாங்கி சாப்பிடுகிறார்கள். உமரிடத்தில் கேட்கிறார்கள், எனக்கு இன்னொரு பேரிச்சம்பழம் தாங்கலன்னு கேட்கிறாங்க. எனக்கு இன்னொரு பேரிச்சங்கனி தாங்கலன்னு கேட்கிறாங்க. உமர் சொன்னார்கள், ரசூலுல்லாவே ஒரு பழம் தான் உங்களுக்கு தந்தாங்க, நான் எப்படி 2 தர்றது? யோசித்து பாருங்கள். அந்த சஹாபிய பெருமக்கள் நினைவிலும் ரசூலோடு வாழ்கிறார்கள். ஆகவேதான் சஹாபிய பெருமக்களுடைய வாழ்க்கையை தொகுத்து தந்த ஒரு கிதாபினுடைய பெயர் ஹயாத்து சஹாபா. எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஹயாத்து சஹாபா, உசுதுல் காபா. சஹாபிய பெருமக்களை சிங்கம் என்று வர்ணிக்கிறார்கள். ஒரு கிதாப் ஹயாத்து சஹாபா, ஜீவியத்தோடு வாழ்கிறார்கள் சொல்லி காட்டப்படுகிறது. ஏதோ புனையப்பட்ட கதை அல்ல, யதார்த்தமாக வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு செய்தி. அடுத்து வாருங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பின்னால் ஹலீஃபா அபூபக்கர் நாயகத்துடைய ஆட்சி காலம் நடைபெறுகிறது. தன் சக்கராத் ஹாலில் தன்னுடைய அருமை மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அபூபக்கர் நாயகம் சொன்னார்கள், நான் சக்கராத் ஹாலை நோக்கி தள்ளப்பட்டு விட்டேன். நான் இறந்தால் என் உடம்பு வைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஏதேனும் அனுமதி கிடைத்தால் என் உடம்பை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருகே வலதுபுறத்தில் அடக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அன்றைய இரவில் ஆயிஷா நாயனுடைய இல்லத்தில் ஜனாசா இருக்கிறது. கனவு காணுகிறார்கள். வானத்தில் இருந்து முழு நிலவு கீழே வருகிறது, 2ஆக பிரிகிறது. ஒரு பகுதி ரசூலுல்லாவுடைய வலது கரத்திற்கு உள்ளே செல்கிறது, ஒரு பகுதி இடது கரத்திற்கு உள்ளே செல்கிறது. ஆயிஷா நாயகி புரிகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உற்ற தோழர்களாக வலதுபுறத்தில் அபூபக்கர் நாயகம் இருப்பார்கள், இடதுபுறத்தில் உமர் நாயகம் இருப்பார்கள். ஆகவே ரசூலுல்லாவுடைய வலதுபுறத்தில் அபூபக்கர் நாயகத்தை அடக்குவதற்கு அனுமதி கிடைத்து விட்டது. இடதுபுறத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானால் அவர்களை அடக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு ஆயிஷா நாயகி வந்தார்கள். தன்னுடைய கடைசி ரூஹு வாங்கப்படுவதற்கு முன்னால் அபூபக்கர் நாயகம் சொன்னார்கள், தோழர்களே, நான் இறந்து விட்டால் என் உடம்பை குளிப்பாட்டி
கஃனிட்டு தொலை வைத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவிற்கு முன்னால், கதவுக்கு முன்னால் என் ஜனாசாவை வையுங்கள், சலாம் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ். உங்களோடு உலகத்தில் உயிரோடு உயிராக கலந்து வாழ்ந்த உங்களுடைய தோழர் அபூபக்கர் அவர்கள் உங்களுக்கு அருகில் அடக்கப்படுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். உள்ளே இருந்து சலாத்திற்கு பதில் சொல்லி ஏதேனும் பதில் வந்தால், அந்த கதவு திறந்தால் என்னை உள்ளே அடக்கம் செய்யுங்கள் என்று அபூபக்கர் நாயகம் வசியத்து செய்கிறார்கள். அதே போன்று வஃபாத்தாகிறார்கள். குளிப்பாட்டப்படுகிறது, கஃனிடப்படுகிறது, ஜனாசா தொழுகை தொலை வைக்கப்படுகிறது, அபூபக்கர் நாயகத்தினுடைய உடம்பு அங்கே வைக்கப்படுகிறது, சலாம் சொல்லப்படுகிறது, ரவுதாவினுடைய பூட்டு தாழ் திறக்கிறது, கதவு திறந்தது. ஹாத்திஃப் என்று சொல்கிறார்கள், ஹத்தஃபல் ஹாத்திஃப் என்று சொல்கிறார்கள். ஒரு அசரறி வந்தது, யூசுலில் ஹபீப் இலல் ஹபீப் என்று சத்தம் வந்ததாம். ஒரு நேசரை எந்த நேசர் நேசித்தாரோ அந்த நேசரோடு என்னை சேர்த்து வையுங்கள் என்று வந்தது. அதற்கு பின்னால் அபூபக்கர் நாயகம் வலதுபுறத்தில் அடக்கப்பட்டார்கள். இன்னும் ஒரு படி நீங்கள் மேலே எழுந்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு பின்னால் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹினுடைய வாழ்க்கை, நம்ம புர்தா ஷரீஃப் ஓதுறோம்லத்தா, அதை தொகுத்து தந்த இமாம் ஷர்ஃபுத்தீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் ஜீவிய காலம் ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக அன்பு கொண்டவர்கள், ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள். தன்னுடைய கடைசி காலத்தில் பக்கவாதத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். இரவில் தூங்குகிறார்கள். இஷா தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொண்டு இந்த புர்தா ஷரீஃபை தன் மனதில் தொகுத்து யாரிடம் சொல்லாத காலகட்டம். பக்கவாதம் பாதிக்கப்பட்ட அந்த இரவு தூங்குகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வருகிறார்கள். காட்சி கொடுக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகே வருகிறார்கள். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை, நீங்கள் என்ன அதிகமாக நேசிக்கிறீர்களா? ஆம். எங்கே நீங்கள் மனதில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய கவிதையை படியுங்கள். படிக்கிறார்கள். யார ரசூலுல்லாஹ், நான் யார்ட்டையும் படித்து காட்டலையே, அல்லாஹ் எனக்கு வெளிப்படுத்தி காட்டி நான் படிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அகம் குளிகிறார்கள். ஸலவாத்தோடு சேர்ந்து அந்த கவி வரி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய புனிதமிக்க கரத்தினால் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்பை, இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி உறுப்பை தன் கரத்தில் தடவுகிறார்கள். ஷிஃபாவை பெறுகிறார்கள். ஷிஃபாவை பெற்றது மாத்திரமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன் மேனியில் போர்த்திருக்கக்கூடிய பொன்னாடையை கனவில் போர்த்துகிறார்கள். கனவு கலைகிறது, விழிக்கிறார்கள். தன் உறுப்புகள் செயல்படுகிறது. செயல்பட்டது மாத்திரமல்ல, எந்த போர்வையை பொன்னாடையை போர்த்தினார்களோ அந்த பொன்னாடை நிஜமாக உடம்பில் இருக்கிறது. இது கனவா அல்லது ஹயாத்து நபியினுடைய நினைவா அல்லது முஅஜிசாத்தா என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கையான பெருமக்களே, அந்த பூசரி இமாம் அவர்கள் தன் மக்களுக்கு, தன் மகளுக்கு செஞ்ச வசியத் என்ன தெரியுமா? நான் வஃபாத் ஆகிவிட்டால் எந்த பெருமானார் கனவில் போர்த்தினார்களோ அந்த பொன்னாடையை எனக்கு ஜனாசா துணியாக போத வேண்டும் சொன்னார்களாம். யோசித்து பாருங்கள். ஹயாத்து நபி என்பதற்கு இவை எல்லாம் ஆதாரங்கள், இவை மாத்திரம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலம், தன்னுடைய வாழ்க்கையில் ஃபஜ்ர் தொழுகை நிறைவுபடுத்தப்படுகிறது. சஹாபிய பெருமக்களை அழைத்து, உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று சொல்ல கேட்பார்கள். அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்வார்கள், பிரச்சனை தீர்த்து வைப்பார்கள். நம்ம நினைக்கணும், ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களா, பிரச்சனையும் அந்த மனுஷனை ஒப்பிட்டு பார்க்கணும். பிரச்சனை பெருசா, அப்துல் காதர் பெருசா? அப்துல் காதர் தாங்க நம்ம பெருசு. ஆகவே பிரச்சனை இலகுவாக கருதி இலகுவாக கொடுக்க வேண்டும். ஆகவே தான் ரசூலுல்லாஹ் தனக்கு முன்னால் இரண்டு விஷயம் வந்தால் எந்த விஷயம் இலகுவாக இருக்குமோ அதை எடுத்துக்கொள்வார்கள், கடினமான விஷயத்தை விட்டு விடுவார்கள். ஒரு கால இலகுவான விஷயத்தில் பாவம் இருந்தால் அதை தவிர்த்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது கொண்ட அளப்பரிய அன்பு என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஒது செய்கின்ற பொழுதும் மிஸ்வாக்கு செய்வார்கள். நபியினுடைய சுன்னத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் உம்மத்தின் மீது அது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று பயத்தினால் சில வேளை நான் விட்டு விடுவதுண்டு. தொடர்படியாக நான் செய்துவிட்டால் என் உம்மத்தின் மீது நான் சுமையை சுமத்திவிடக் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்பு அது. அவை மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் உடம்பு சரியில்லை என்றால் ஒது செய்வதற்கு
குளிர்ந்த நீரையும் பயன்படுத்தலாம், சுடுத நீரையும் பயன்படுத்தலாம். நம்முடைய உடல்நிலையை பொறுத்து எது லேசாக இருக்குமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற தீர்ப்பை எல்லாம் இமாம்கள் நமக்கு தருகிறார்கள். அவை மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்தில் ரமலானில் 3 இரவு மாத்திரம் தராபீஹ் தொழுகை தொழுதார்கள். 4வது இரவு தொலை வைக்கவில்லை. ஏனென்றால் தன் உம்மத்தின் மீது ஃபர்லாகி விடுமே என்கின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக கஷ்டப்படுத்திவிடக் கூடாது, இலகுவாய் மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு ரசூலா செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலை பொழுது தன் சஹாபிய பெருமக்களோடு உரையாடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸில் அப்துல்லாஹ் இப்னு பாக்கிர் என்கின்ற ஒரு நபித்தோழரும் அமர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த சஹாபிக்கு 60 வயது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ் டெய்லி பார்த்துறது ஃபஜ்ரில் ரசூலுடைய திருமுகத்தை பார்ப்பது. சஹாபிய பெருமக்களுடைய மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பார்கள். ஒரு சஹாபி சொல்றாரு, எனக்கு மதீனால ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு, கடுமையாக நான் விவசாயம் பார்ப்பேன், உடம்பெல்லாம் சோர்வாயிரும், உடம்பு சோர்வாயி ரொம்ப தெம்பில்லாமல் இருப்பேன். அந்த நேரத்தில் ஓடோடி வந்து மஸ்ஜிது நபவியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறானியத்தான முகத்தை பார்ப்பேன், பார்த்த மாத்திரத்தில் என் சோர்வெல்லாம் நீங்கி புத்துயிர் பெறுவேன் என்று சஹாபிய பெருமக்கள் சொல்கிறார்கள். அந்த நபியினுடைய நேசத்தை சொல்கிறார்கள், தன் நபிக்கு இணக்கமாக வாழ்ந்த வாழ்வியலை சொல்கிறார்கள். அதுதான் சஹாபிய பெருமக்களுடைய வாழ்க்கை ஹயாத்து சஹாபா என்ற அந்த வரலாற்று ஆய்வர்கள் பேர் வைத்திருக்கிறார். அப்போ அப்துல்லாஹ் இப்னு பாக்கிருடைய முகத்தை பார்க்கிறார்கள். முகம் வாட்டமாக இருக்கிறது. என்ன முகம் வாட்டமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு வயசுக்கு வந்த ஒரு மகள் ஹதீஜா இருக்கிறாள், என் தூரத்து உறவில் ஒரு வாலிபர் இருக்கிறார், அவர் ஷாம் தேசத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய ஆள், அடிக்கடி வியாபாரத்துக்கு போவார், பிரபல தொழில் அதிபராக இருக்கிறார். அந்த வாலிபர் என்னிடத்தில் வந்து, இன்னைக்கு நான் ஒரு நாள் தான் அங்கே மதீனால தங்கியிருப்பேன், உங்கள் மகளை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் முடிச்சு தாங்க, நீங்கள் முடிச்சு தரேன்னு வாக்கு தந்தால் அடுத்த நாள் இருக்கிறேன், நான் வியாபாரத்துக்கு கிளம்பிடுவேன், போனால் வர்றதுக்கு 6 மாதம் ஆகும், ஒரு கால் வந்தால் என் மனசு ஒழுங்காக இருந்தால் உங்கள் மகளை கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன், இல்லைனா நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். தூரத்து உறவு. அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாளைக்கே கல்யாணம் முடிச்சு கேட்குறாரு, கையில் பணம் இல்லை, என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றார், யா ரசூலுல்லாஹ், என்கிட்ட பணம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் தன் பைத்துல் மாலில் பொறுப்பதாக இருக்கக்கூடிய அவரை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் 2 பேரும் கணக்கு போடுங்க, அந்த கல்யாணத்துக்கு என்ன செலவுன்னு, என்னென்ன வாங்கணும், என்ன செலவாகும், என்ன கணக்கெடுங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து கணக்கு போடுறாங்க. சொல்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க, 12 வரக்கா, 12 ரூபாய் ஆகுங்கிற முடிவுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். எவ்வளோ? 12 ரூபா. நல்லா கணக்கு போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் அதை வாங்கலை இதை வாங்கலைங்கிற ஒரு ஷார்ட்டேஜ் அங்கே வரக்கூடாது, குறைவு வரக்கூடாது. இல்லை ரசூலுல்லாஹ் போதும். மறுநாள் மக்ரிப் நேரத்தில் திருமணம் நடத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹ் நடத்தி வைக்கிறாங்க. கணவன் மனைவி அந்த மக்களை தனியாக ஒரு அறைக்கு அனுப்ப வேண்டும். அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹ் அங்கே இருக்கிறாங்க. என்ன அனுப்ப போகிறீங்களா? ஆமாம். அந்த அறையில் தொளிக்கிறதுக்கு அத்தர் இருக்கான்னு கேட்குறாங்க. அத்தர் இல்லை. என்ன நேற்று 2 பேரும் உட்காந்து கணக்கு போட்டிங்களா, அத்தர்லாம் கணக்கு போடலையான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் மறந்துட்டார். ரசூலுல்லாஹ் தெளிக்கிறதுக்கு அத்தர் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நான் இருக்கிறேன் என்று அந்த ரூம்புக்குள்ளே போய் சுற்றி வராங்க. கஸ்தூரி மனம் கமழ்ந்து வெளியே வருகிறார்கள், துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ், நறுமணம் கமழக்கூடிய பாக்கியமான குழந்தைகளை கொடு என்று துவா செய்கிறார்கள். ஒரு வருடத்தில் குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை பிறக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை வைக்கிறாங்க. அந்த தலைமுறையில் வந்து 7வது தலைமுறையில் தான் இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் எட்டையாபுரத்தில் மன்னனுடைய ஆட்சியில் அத்தர் விற்கக்கூடிய வியாபாரத்தை கொண்டு வந்தவருடைய மகன்தான் உமர் புலவர். யோசித்து பாருங்கள், எந்த ரசூலுல்லாஹ் நறுமணம் கமழும் சந்ததியை கொடு என்று துஆ செய்தார்களோ அந்த குழந்தை தன் குலத்தொழிலாக ஏற்றுக்கொண்டது அத்தர் வியாபாரம் செய்வது. அவர் இந்திய திருநாட்டுக்கு வருகிறார், தமிழ்நாட்டுக்கு வருகிறார், எட்டையாபுரத்தில் வருகிறார், 7வது நூற்றாண்டில் வருகிறார், தன் தொழில் செய்கிறார். அவருக்கு பிறந்த பிள்ளை தான் உமர் புலவர். உமர் புலவரை யாருக்கு தெரியும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலை அழகு தமிழில் சீரா புராணம் என்று தொகுத்து தந்ததின் காரணத்தினால் அவரை இந்த இன்புலகம் கியாம நாள் வரை தமிழ் கூலும் நல்லுலகம் தமிழ் இருக்கும் காலமெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்கும். ஏன்?
தன் நபியின் பரிசுத்த வாழ்க்கையை அழகிய தமிழில் அழகுற வகுத்து கொடுத்ததின் காரணத்தினால் அவர் வகுத்து கொடுத்த அந்த காலகட்டத்தினுடைய நிகழ்வை நமக்கு பதிவு செய்கிறார். உமர் புலவர் ரொம்ப பேணுதலா உள்ள ஆள்லாம் கிடையாது. தமிழில் பாண்டித்துவம் மிக்கவர். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியலை தொகுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்த பொழுது அதற்குரிய ஆலிம் பெருந்தகை என்று பார்க்கின்ற பொழுது கீழக்கரையில் சீதக்காதி மண்டபத்தில் அடக்கப்பட்ட சதகத்துல்லா அப்பா அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நீங்கள் கரு தந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சீரத்தினுடைய ஹதீஸை தொகுத்து தந்தால் அதிலிருந்து நான் பிரித்தெடுத்து அழகுற தமிழில் தொகுத்து தந்தால் தமிழ் கூறு நல்லுலகமெல்லாம் அதை பெற்றுக்கொள்ளுமே என்று ஏக்கத்தில் சதகத்துல்லா பாடத்தில் அனுமதி கேட்ட பொழுது இவர்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். ஒரு சின்னஞ்சிறுவர், கிட்டத்தட்ட 20 வயது நிரம்ப பெற்றவர், பட்டு துணியில் சட்டை தேய்த்து வைத்திருப்பவர், ஒரு மன்னனுடைய அரசவையில் சிறந்த கவிஞர் புலவர். இவர் ஆசைப்படுகிறாரே என்று விட்டுவிடவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சீரத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஹதீஸை தொகுத்து கையில் கொடுக்கிறார்கள், மொழிபெயர்ப்பு செய்து கொடுக்கிறார்கள் சதகத்துல்லா அப்பா அவர்கள். உமர் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தமிழில் அழகுற சீரா புராணத்தை ஏற்றி அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது தன் அறையில் எந்த இடத்தில் அந்த சீரா புராணத்தை தொகுத்தாரோ, எப்படி உட்கார்ந்து அழகுரை எழுதினாரோ, தன் தலைக்கு மேலே ஒரு மண்பானையை தொங்க வைத்திருந்தார். மண்பானையை எடுத்து கீழே பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கற்கள் இருந்தது. என்ன மண்பானையில் இவர் எனக்கு கல்லை சேர்த்து வச்சிருக்கிறான்னு நீங்கள் கேட்குறீங்களா? அவரிடத்தில் கேட்ட பொழுது, உங்கள் தலைக்கு மேலே மண்பானையை தொங்க விட்டுருக்கிறீங்க, அதில் கல்லை போட்டு வச்சிருக்கிறீங்க, பல 100 கற்கள் என்னன்னு கேட்குறாங்க. உமர் புலவர் சொன்னார், எந்த சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலை ஹதீஸாக தொகுத்து தந்தார்களோ அந்த வாழ்வியலை தமிழில் மொழியாக்கம் செய்து இரவில் இஷா தொழுதுவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லி, யா அல்லாஹ், இந்த ஹதீஸினுடைய மொழிபெயர்ப்பை சீரா புராணமாக தொகுத்து வைத்திருக்கிறேன், இதற்குரிய விளக்கத்தை உன் நபியை என் கனவின் மூலமாக காட்சி தந்து விளக்கம் பெற்றே தவிர நான் மொழிபெயர்க்க மாட்டேன் என்று ஸலவாத்து ஓதி நான் பல 100 தடவை பார்த்திருக்கிறேன். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தடவையும் அந்த மண்பானையில் ஒரு கல்லை எடுத்து போட்டு வைத்திருப்பேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, 100க்கும் மேற்பட்ட தடவை அவர் பார்த்திருப்பார் என்றால் அந்த உமர் புலவர் பெற்ற பாக்கியம் இன்று தமிழ் கூறும் நல் உலகம் வாழும் காலமெல்லாம், தமிழ் பேசப்படும் காலமெல்லாம் அவர் நினைத்து பார்க்கப்படுகிறார். இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள் மாத்திரமல்ல, மாற்று மத பெருமக்களும் கூட நினைத்து பார்க்கிறார்கள். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள் சங்கியான பெருமக்களே. அவை மாத்திரமல்ல, இமாம் சுயூத்தி ரஹ்மமுல்லா தஃப்ஸீரு ஜலாலைன் அவர்கள் தன் ஜீவிய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஃப்ஸீருக்கு குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னாடி வந்த ஆள். கிட்டத்தட்ட அவர்கள் 70க்கும் மேற்பட்ட தடவை கனவில் பார்த்திருக்கிறார்கள். சொல்கிறார்கள், கனவில் மாத்திரமல்ல, நினைவில் பார்த்திருக்கிறேன். நினைவில் பார்த்தால் சஹாபியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் முடியாது. யார் ரசூலுல்லாஹ் ஜீவியத்தில் நினைவில் பார்த்து கலிமாவை ஏற்றுக்கொண்டால் அவர் மாத்திரம் சஹாபி. கனவில் பார்ப்பது சஹாபி அல்ல, யக்குல்லா நினைவில் பார்ப்பதும் சஹாபி அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால் என்று இமாம்கள் நமக்கு ஒரு முடிவை தருகிறார்கள். யோசித்து பாருங்கள். இப்படி தன் சஹாபிய பெருமக்கள் தன் ஜீவிய காலத்தில் ரசூலை நேசித்து ஹயாத்துன் நபியாக பார்த்த காலம் நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். மர்வானுடைய ஆட்சி காலம், மர்வானுடைய ஆட்சி காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஒரு ஜியாரத்திற்கு வருகிறார், ஜியாரத்து செய்கிறார். ஜியாரத்து செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். மர்வான் கோபத்தோடு அவரை பார்க்கிறார். யாருன்னு பார்த்தா புரிஞ்சுக்கிட்டார், சஹாபி. கேட்கிறார், மாதா தஃபால், நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்கிறார். என்ன வேலைங்க செய்யுங்க, கல்ல முத்தமிட்டு இருக்கிறீங்க? அவர்கள் சொன்ன பதில், நான் கல்லை பார்க்கவில்லை, கல்லுக்கு உள்ளே அடங்கப்பெற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், முத்தமிட்டேன்,
இது ஈமானின் வெளிப்பாடு என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த சஹாபிய பெருமக்கள் நேசித்த நேசம், பார்த்த பார்வை அது சங்கையான பெருமக்களே. சில 100 வருடத்திற்கு முன்னால் 100 வருடத்திற்கு உள்ளே ஒருவர் ஹஜ்ஜிக்கு செல்கிறார். ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து பூட்டப்பட்டிருக்கிறது. கபரை முத்தமிட முடியாது. சவுற்றை முத்தமிடுகிறார். அங்கு அரபி பாதுகாவலர் இருப்பார்கள் இல்லையா, பர்ரா பர்ரா போன்னு தட்டி விடுகிறார்கள். தட்டி விடுகின்ற பொழுது அவரை பார்த்து, அந்த ஹாஜியை பார்த்து கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஹல் அந்த ஷாதிலி அம் காதிரி, நீ ஷாதிலியா தரிகா காரணா அல்லது காதிரியா தரிகா காரணான்னு அந்த காவலாளர் கேட்கிறார்கள். ஏனென்றால் இந்த தரிகாவை சார்ந்த பெருமக்கள் ரசூலின் மீது நேசம் கொண்டு முத்தமிடுவார்கள் என்பதை பன்முகம் பல முறை பார்த்திருக்கிறார். இருந்தாலும் வஹாபிய கவர்மெண்டாக இருக்கிறனால அந்தால் தட்டி விட்டிருப்பான் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். சஹாபிய பெருமக்களுடைய வாழ்வு, அந்த ரசூல் அவர்களை ஹயாத்து சஹாபா என்று பார்த்தார்கள். நபி ஜீவியத்தோடு வாழ்வதாக பார்த்தார்கள். ஆகவேதான் கியாம நாள் வரை ஒருவர் கலிமாவை ஏற்றுக்கொண்டால், ரசூல்லாவுடைய வஃபாத்திற்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வாராரு, ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்க, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மாத்திரம் சொல்வேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டேன் என்றால் அவர் ஈமானுடைய கோட்பாடுக்கு வரமாட்டார். ரசூலுல்லாஹ் தான் கியாம நாள் வரை நமக்கு நபிங்க, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு காஃபிர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உணர்ந்து கொள்கிறார். 2012 வருடம் என்று எண்ணுகிறேன், வெஸ்ட் ஜெர்மனை சேர்ந்த ஒரு ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவதூறாக ஒரு படம் எடுத்தார். ஃபித்னா என்ற ஒரு படம் வந்தது இல்லையா, குழப்பம் என்கின்ற ஒரு படம் வந்தது. பேரை ஃபித்னான்னு தான் வச்சிருந்தான் இங்கிலீஷில். ரசூலுல்லாவை தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்ணியிருந்தான். நம்ம மக்கள்லாம் நிறைய பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? நிறைய பேர் உலகளாவிய எதிர்ப்பு கிளம்பியது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவன் யோசிக்கிறான், இத்தனை கோடி மக்கள் அவரை விமர்சனம் செய்த பொழுது ஏன் வெகுண்டெழுகிறார்கள், அந்த மக்கள் கொண்ட நேசம் என்ன என்று சிந்திக்கிறான். ரசூலுடைய வாழ்க்கையை ஆய்வுக்கு உட்படுத்துகிறான், திருந்துகிறான், கலிமாவை சொல்லி ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். ஈமானை ஏற்றுக்கொண்டவர் மாத்திரமல்ல, ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜு செஞ்சுட்டு ரசூலுல்லாவுடைய ரவுதாவுக்கு போய், ரசூலுல்லா உங்களை நான் தரக்குறைவா அந்த படம் எடுத்துட்டேன், நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்பார் என்றால் அவருடைய ஈமான் எங்கே, வஹாபியுடைய ஈமான் எங்கே? யோசித்து பாருங்கள். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹயாத்துன் நபி, ஜீவியத்தோடு இருக்கிறார்கள். அந்த ஜீவியமிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேசிக்க வேண்டும். நாம் சொல்லுகின்ற சலவாத்தை ஹயாத்தோடு கேட்கிறார்கள் என்று உளப்பூர்வமாக சொல்ல வேண்டும். அந்த சலவாத்திற்கு அல்லாஹ் அளப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த பாக்கியத்திற்குரிய பெருமக்களாக நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், கடுமையான ஒரு கோடை சூழ்ந்த ஒரு காலகட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அடக்கப்பட்ட பின்னர் உமருடைய ஆட்சி காலத்தில் நடைபெறுகிறது. 2 சந்தர்ப்பத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள். ஆயிஷா நாயிட்ட போறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா அவர்களே, மழை பெய்யல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்யலாம்? அப்ப ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஜீவியத்தில் நடக்கின்ற பொழுது சூரிய ஒளி உடம்பில் படாது, அல்லாஹ் அதை தடை பண்ணி இருந்தான், மேகம் குடை பிடிக்கும். ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதா ஷரீஃபினுடைய முகட்டை திரையை அகற்றுவோம், சூரியனுடைய ஒளி படாமல் அல்லாஹ் கருணை கொண்டு ரசூலுடைய ஹயாத்தில் உடம்பில் நிழல் விழாது, நாம் செய்து பார்ப்போம், கபரில் ரவுதாவில் நிழல் விடாமல் வெயில் படாமல் அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு சிறப்பிப்பான் என்று சொன்ன பொழுது செய்தார்கள். மழை பொழிந்தது, மக்கள் வறுமை நீங்கினார்கள், நாடு செழிப்பானது. இன்னொரு சந்தர்ப்பம் அதே போன்று கோடை, கடுமையான மழை இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃபுக்கு அருகே செல்கிறார்கள். யாரை அழைத்து கொண்டு? ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கனவுல பார்ப்பாங்களாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கனவுல பார்ப்பாங்களாம். ரசூலை பிரிந்த ஏக்கம் அது. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடித்துக் கொண்டு உமர் நாயகம் அவர்கள் அழைத்து சென்று ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவில் ஒரு கவி பாடினார்கள். யா அல்லாஹ், எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவியத்தோடு இருந்தார்கள், அவர்கள் மிம்பர் படியில் இருந்தார்கள், நாங்கள் மழையை கேட்டோம், துஆ செய்தார்கள், மழை பொழிந்தது.
அவர்கள் எங்களை விட்டு வஃபாத்தாகி விட்டார்கள், ரவுதாவில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவங்க சச்சா, அவங்கள கொண்டு நாங்கள் உன்னிடத்தில் வசீலா தேடுகிறோம், மழைதா என்று துவா கேட்ட பொழுது அல்லாஹ் மழையை வரிசித்து கொடுத்தான். இவையெல்லாம் நபி அவர்கள் ஹயாத்து நபி என்பதற்கு இமாம்கள் இந்த வரலாற்று பதிவை எழுதி காட்டுகிறார்கள் சங்கியான பெருமக்களே. ஆகவே நாம் பெற்ற ரசூலுல்லாஹ் ஹயாத்து நபி அவர்களை சலவாத்து ஓதி வசீலாவாக்கி கேட்போம். இறந்த கல்பை அல்லாஹ் ஹயாத்தாக்கி தருவான், இறந்த ஈமானை ஹயாத்தாக்கி தருவான். அவை மாத்திரமல்ல, எந்த பூசரி இமாமுக்கு செயலிழந்த இறந்த உறுப்பை ஹயாத்தாக்கி கொடுத்தானோ அதே போன்று ஹயாத்தாக்கி தருவான். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அந்த கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தினால் நம்முடைய ஈமானையும் உறுப்புகளையும் ஹயாத்தாக்கி தந்து இபாதத்தில் வழிபட்டு இம்மையிலும் மறுமையிலும் சீதவிகளாக வாழ வல்ல அல்லாஹ் அருள்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். அது மாத்திரமல்ல, ஜமாத்துல் உலமா பெருமக்களுக்கும் நன்றி கூற விடைபெறுகிறேன். அருமையாக அமைதியாக கேட்ட பெருமக்கள் அல்லாஹ் வளமான வாழ்வை வந்து அல்லாஹ் உங்களை சீதவிகளாக இரு உலகத்தில் வாழச் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யதினா முஹம்மதின் நபியில் உம்மியத் தாஹிரிய ஸக்கியி ஸலாத்தன் துஹல்லு பிஹல் உகத் வ துஃபக்கு பிஹல் குரப்பி பரக்கத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் பி அததி குல்லி தாஇம் வ தவாஇம் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி பி வஸீலத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم اجعلنا من الفقراء الصوفيين والاغنياء السخيين. اللهم اجعلنا في الدنيا والاخره من اهل ولايتك بركات مجمعين يا رب العالمين. اللهم بارك في ازواجنا، اللهم بارك في اولادنا، اللهم بارك في ذرياتنا الى يوم القيامه بركه واسعه ببركه رسول الله صلى الله عليه وسلم. اللهم بارك في مساجدنا، اللهم بارك في جماعتنا، اللهم بارك في بلادنا بلادا طاهرا بركه واسعه ببركه رسول الله صلى الله عليه وسلم. عبيدك بفنائك، مسكينك بفنائك، سائلك بفنائك، فقيرك بفنائك بوسيلة رسول الله صلى الله عليه وسلم. جزا الله عنا نبينا سيدنا محمدا صلى الله عليه وسلم بما هو أهله. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.